சூப்பரான பாப்படி சாட் பண்ண உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதில் உப்பு போட்டாச்சு, சீரகம், ஓமம் ரெண்டும் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அழகாக நம்ம சப்பாத்தி மாவு பத்தத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த பூரி உங்களுக்கு 1 வாரம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பாக பண்ணி வச்சுக்கலாம். எப்போ சாட் பண்ணோன்னாலும் நம்ம அந்த பூரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுட்டு இப்போ எடுத்து இதை கட் பண்ணியிருக்கேன். 5 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுவோம், நம்ம இந்த நெய்யும் எண்ணெயும் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா சூப்பராக கிறிஸ்பாக வரும். இதை 5 சப்பாத்தியாக நான் இட்டு வச்சுக்கிறேன். இதில் நம்ம எண்ணெயை நெய்யை விட்டோம்ல, அந்த மிக்ஸை வச்சுருக்கேன். இதை ஒரு சப்பாத்திலையும் தடவிட்டு மேலே மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்ல லேயர்ஸாக வச்சுட்டு இதை நல்ல பெரிய ரவுண்டாக பண்ணிடலாம். ரொம்ப தின்னாக பண்ணாதீங்க, ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க, மீடியமாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த கட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பூரி சைஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட்டு. இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்களை கூட அழகாக இதில் என்கேஜ் பண்ணி விடலாம். லீவில் போர் அடிக்காமல் பசங்களே இது பண்ணி எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. சாட் ஐட்டம் எல்லாம் அவங்களே மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லலாம். நல்ல ஃபன் ஃபில்லிங் ஹாலிடேவாக இருக்கும் பசங்களுக்கும். இது பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு சப்பாத்தி உருண்டை எடுத்து திருப்பியும் நான் குட்டி குட்டி பூரியாக எடுத்துட்டேன். நல்ல ஹாட்டான ஆயிலை நல்லா ஹாட் பண்ணிவிடுங்க. அப்புறமா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு பொறுமையாக இந்த இதெல்லாம் பொரித்து எடுத்துருங்க. எல்லாமே ரெடி ஆகிடுது பூரியெல்லாம். இப்போ இந்த பிளாக் சென்னாவை நான் 2 ஹவர்ஸ் வெந்நீரில் ஊற வச்சுட்டு இப்போ இதில் போட்டிருக்கேன் குக்கரில். அதே மாதிரி பச்சை பயிரும் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். சென்னால் தேவையான அளவு முழுகிற அளவு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, இது உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். மிக்சியில் சூப்பராக அரைச்சி வச்சாச்சு. இது க்ரீன் சட்னிக்கு நமக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் சட்னி இது யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நான் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில். புளியை மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு புளியை விட டபுள் மடங்கு சைஸில் வெல்லம் போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிடலாம். ஏன்னா இந்த வெள்ளத்தில் ஏதாவது கல்லுகள் இருந்தாலும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை மட்டும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிடும், வெல்லமும் கொஞ்சம் நல்ல இதுவை திக்கன் ஆகிடும். இப்போ அதில் உப்பும் சாட் மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்வீட் சட்னியில் இந்த மாதிரி புதினா சட்னிலையும் சாட் மசாலா சீரகப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது சென்னாவும் இதுவும் நல்லா வெந்தெடுத்து இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாப்படி சாட்டோட எல்லா ஐட்டமும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கரை முறுமுறுன்னு இருக்கிற பூரி, அப்புறம் வேக வச்சு சென்னா, பச்சை பயிறு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, 2 துண்டு லெமன், அப்புறம் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, பச்சை சட்னி, ஸ்வீட் சட்னி எல்லாம் ரெடி. இப்போ பிளேட் பண்ணலாம் அழகாக. இந்த பிளேட்டில் டொமேட்டோ சாஸ் தடவிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பூரியை அடுக்கி அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு. நம்மளாம் சாப்பிட்லாம். சாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அழகாக ரெடி பண்ணி சாப்பிடுவோம். இந்த ஹாலிடே பசங்களுக்கு நமக்கும் ஈஸியாக போகும், பசங்களுக்கும் ஜாலியாக போகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட். வாங்க எல்லோரும் சாட் சாப்பிட்லாம்.